ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ரிபுகீதை. இப்ப இந்த ரிபுகீதை ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க ரிபு முனிவருடைய உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பது ஒன்றே, அது இருப்பு மட்டுமே. இதுதான் முடிந்த முடிவு. அதாவது அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அதாவது பிரம்மம்னா அந்த இருப்பு மட்டும் இருக்கிறது, அவ்வளவுதான். உலகம் என்பது தோற்றம், மித்யானா என்ன, தோற்றம் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் இங்க மகா வாக்கிய உபதேசம் வேதம் சொல்லுது. இப்ப இந்த ஆழமான உண்மையை நிறைய பேரால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடத்துல சொன்னோம் இல்லையா? ஏன்னா அத்வைத வேதாந்தம்ங்கிறதே ஒரு ஆழமான விஷயம். அதுக்குள்ள வர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே உள்ள வந்தவங்களும் அதை புரிஞ்சுக்கிறது எத்தனையோ பேர்ல ஒருத்தர் தான். அதுல ஒரு சிலர் தான் இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இதை உபயோகமா பயன்படுத்துவாங்க. அப்ப அப்படி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வந்த பிறகு கூட அந்த ஞானிகளிடத்துல, அந்த மகான்களிடத்துல சில பிரச்சனைகள் எழுந்திருக்குது அப்படிங்கிறத நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் தன்னை பிரம்மம் என்று உணரவே முடியாத மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க அறிவு பரிமாணத்துல மேல வருவதற்கு பல பிறவிகள் தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் அப்படின்னு பரிணாம வளர்ச்சியில ஒரு மனித பிறவி கிடைச்சா மட்டும் போதுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஏன்னா மனிதனாக பிறந்த எல்லோரும் அந்த அறிவு நிலையை உயர்த்திக்கிறது கிடையாது, உபயோகமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது, ஊதாரித்தனமா வாழ்க்கை வாழ்ந்து பிறவியை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இப்படிதான் பெரும்பாலான மனிதர்கள் நடைமுறையில் இருக்கிறாங்க. அதுல தேடி ஒரு சிலர் இந்த மாதிரி ஞானப்பாதையில வருவாங்க, அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வருவாங்க. மகான்களுடைய உபதேசங்கள், பண்டைய ரிஷிகளினுடைய ஞான பொக்கிஷங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வேதாந்தத்தினுடைய ஆழமான சாரத்தை உள்வாங்கிக்க கூடியவங்க கோடியில் ஒருவன் என்றுதான் பகவத்கீதையும் சொல்லும். எத்தனையோ பேர் என்னை அடைவதற்காக முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் கோடியில் ஒருவன் மட்டுமே என்னை அடைகிறான் அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லுவார். அந்த இடத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில பேசுற மாதிரி ஒரு கீதையினுடைய சாராம்சமே அந்த தூய அறிவு பேசுவதாகவும், அந்த அறிவினிடத்திலே மனமாகிய அர்ஜுனன் பேசுவதாகவும் தான் அந்த கீதை அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இங்க அதுதான் மைண்ட். அதாவது மைண்ட் என்ன பண்ணும்னா, விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு விவேகத்தை இழந்து மனம் போன போக்குல போய்கிட்டே இருக்கும். அப்படிதான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனதின் வஞ்சனைகளை இங்க ரிபுகீதை சுட்டிக்காட்ட விரும்புது. இது ஒரு உயர் பரிமாண நிலையில் வந்த உத்தம ஞானிகள் இடத்துல கூட மனதின் வஞ்சனைகள் வெளிப்படும்னா எப்படி அவர்களை ஏமாத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். மைண்ட் எப்படி பிளே பண்ணுது, நம்ம பாஷையில பேசணும்னா மைண்டினுடைய பிளே என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஆழமா இங்க கவனிக்கணும். இப்ப அது மாதிரி மனதின் இடத்துல ஒரு 7 வஞ்சனைகள் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மனதினுடைய 7 வஞ்சனைகள் பாத்தீங்கன்னா, இப்ப ரிபுகீதை, அஷ்டாவக்ர கீதை, நம்முடைய அத்வைத பாரம்பரியம், அத்துடன் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் எல்லோருமே இந்த 7 வஞ்சனைகளே ஞானத்திற்கு ஒரு பெரிய தடை என்பதாகவே சொல்றாங்க. அதாவது நம்முடைய ஞான பாதைக்கான மிகப்பெரிய தடைகள் என்ன அப்படின்னா இந்த 7 தான். இந்த ஞானப்பாதைக்கான தடை என்று அவர்கள் சொல்ற நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஆரம்ப சாதகனுக்கு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞானப்பாதையில் வருகின்ற ஆரம்ப சாதகனுக்கு சொல்லக்கூடிய தடைகள் கிடையாது இது. ஆரம்ப சாதகனுக்கு வருகின்ற தடை எப்படின்னா, அவன் வேற வேற விஷயத்துல ஆர்வம் காட்டுவான். அதாவது பொருளாதாரத்துக்கு போயிடுவான், இல்லைன்னா வேற கடவுளை தேடுவான், இல்லைன்னா வேற சாஸ்திரங்களை தேடுவான். அப்புறம் சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற பயிற்சிகள் எதிலாவது ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு ஆரம்ப சாதகனுடைய நிலைப்பாடு. அதை இங்க சொல்லல. இங்க ரிபு முனிவரோ, அஷ்டாவக்ர கீதையினுடைய அஷ்டாவக்ர முனிவரோ, அல்லது அத்வைத வேதாந்தத்தினுடைய பாரம்பரியமாக வந்த பண்டைய ரிஷிகளோ, அல்லது தற்போது நம்மிடத்திலே வாழ்ந்து மறைந்த பகவான் ரமண மகரிஷி போன்ற ஞானிகளோ அதை சொல்லவே இல்லை. 7 வஞ்சனைகள் ஞானத்திற்கு பெரிய தடை என்று எதை சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா,
தன்னை உணர்ந்த தத்துவ ஞானத்துக்கு வந்தவனுக்கே தடைகள் இருக்குங்கிறார். அப்படிப்பட்ட 7 வஞ்சனைகள் மிகவும் சிக்கலானவைகள். இவற்றை அடையாளம் கண்டுவிட்டால் நிர்விகல்ப நிலை தானாகவே வெளிப்படும் என்று மகரிஷிகள் நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த 7 வஞ்சனைகள், மனதின் வஞ்சனைகள் என்ன அப்படிங்கிறத நாம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, முதல் வஞ்சனை என்ன அப்படின்னா, நான் இன்னும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வஞ்சனை வந்துடும் மனசுக்கு. அதாவது மனசு வஞ்சனை பண்ணுதுன்னு சொல்றோம். வஞ்சனை அப்படின்னா மனசு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது மனசு நம்மளை வஞ்சிக்கும். எப்படி? நான் இன்னும் சாதிக்க வேண்டும். எதுல? அதாவது நான் இந்த பயிற்சியில இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், எனக்கு தியானம் சரியா வரமாட்டேங்குது, நான் அத்தியாத்ம ஞான பாதையில இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் முழுமை அடையாம இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் முழுமை அடையணும், அப்படி இப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி நம்மள மடை மாற்றம். இது மனதனுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இது அந்த உயர்ந்த ஞானத்துக்கு வந்தவங்களுக்கே இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் வருதுங்கும் போது அப்புறம் சாதாரண மனிதனுடைய நிலையை நினைச்சு பாருங்களேன். ஒரு சராசரி மனிதனுடைய நிலைப்பாடு அவன் 3 விஷயங்கள் தடைகள்ல மாட்டிக்குவான். அது என்ன தடைகள்? அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதி தெய்வீகம். அதாவது தனக்குத்தானே தடை பண்ணிக்குவான். தனக்குத்தானே தடை என்ன மாதிரி தடை? அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இன்னைக்கு கிளாஸ் போகாட்டி என்ன, நாளைக்கு கேட்டா போகுது, எங்க போயிட போகுது, ஆல்ரெடி ரெக்கார்டட் இருக்கு, அப்புறம் நம்ம படிக்காத விஷயமா, எல்லாம் ஒன்னே தானே, அப்படி இப்படின்னு இவனையே இவனுடைய மனசு உள்ள இருந்து ஏமாத்திக்கும். அப்ப தனக்குத்தானே ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி ஏமாத்திக்குவது தனக்குத்தானே தடை. அது ஒரு மாதிரி தடையை உண்டு பண்ணிக்குவான் ஆரம்ப சாதகன். 2வது மற்றவர்களால் வருகின்ற தடை. மற்றவர்களால் வருகின்ற தடை அப்படிங்கிறது எப்படி பார்க்கிறோம்? இப்ப இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாதையை கேட்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், வீட்டுல ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே இருப்பா, ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, குடும்பம் குழந்தைங்க எத்தனை பிரச்சனை இருக்கு, நீங்க பாட்டு உட்காந்து இதையே பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுவா. அப்ப இவனுக்கு இல்ல, இது உனக்கு புரியாது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், இது என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் புரியும். ஆமா, உங்களை மாதிரி ஆளுக்கு புரிஞ்சுட்டா இங்க எல்லாம் அப்படியே வாழ்ந்து சாதிச்சிட்டீங்களா, இங்க எல்லாம் அவங்க சாமியாரானவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பாருங்க, எல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு உதவா கரையா இருக்காங்க, சோ பிச்சை எடுத்து சாப்பிடுறது ஒரு வாழ்க்கையா, ஆன்மீகம்னா இதுவா, அப்படி இப்படின்னு அவங்க உடனே நமக்கு எதிராக 4 விஷயங்களை பேசும்போது நம்ம மனசு என்ன பண்ணோம், என்னடா இது பெரிய வம்பா போச்சு, நாம ஏதோ நல்ல வேலைக்கு போனா இவங்க விடமாட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற பார்த்தாலும், நம்மை மாற விடாமல் தடைகளை உண்டு பண்ணக்கூடிய மற்றவர்களால் வருகின்ற தடையினால ஒருத்தன் முன்னேற முடியாம போயிடும் ஆன்மீக விஷயத்துல. அது கணவனுக்கு மனைவி அமையலாம், அல்லது மனைவிக்கு கணவன் அமையலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் ஒருவர் முன்னேற்ற பாதைக்கு தடையை உண்டாக்கி கொள்கிறார்கள். இப்ப இந்த தடைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கர்மான்லாம் சொல்லக்கூடாது. அதாவது நம்முடைய மனதினுடைய பதிவுகள் தான், சம்ஸ்காரங்கள் தான், வாசனைகள் தான். ஏன்னா நம்ம கண்டதை பிடிச்சி பிடிச்சி மாறி மாறி போகும்போது அவங்களுக்கே ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், என்னடா ஒரு நாள் பார்த்தா இதை பண்றாரு, ஒரு நாள் பார்த்தா அதை பண்றாரு, ஒரு நாள் இப்படி கிளாஸ் கேட்கறாங்கிறாரு, ஒரு நாள் பார்த்தா வேற ஒரு இதை போய் சேர்ந்துக்கிட்டாரு, இப்படியே மாறி மாறி போறாரு, இவர் ஒரு உருப்படியா எதையும் ஒழுங்கா செய்யற மாதிரி தெரியல, ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாத ஆளா இருக்கிறாரு, அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்குள்ள நம்மள ஒரு முடிவு பண்ணி நமக்கு அவங்களே தடையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய நெருங்கிய உறவுகள்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கு வெளியாட்கள் தேவையே கிடையாது. நம்முடைய கூட இருக்கிற மனைவி, அதாவது மக்கள் அல்லது பெற்றோர்கள், இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு தடைகள் வரலாம். இது மற்றவர்களால் வருகின்ற தடைகள். 3வது தடை அப்படிங்கிறது இயற்கையினால் வருகின்ற தடை. இயற்கை எப்படி தடை பண்ணும் அப்படின்னா, அதாவது இதை சாஸ்திரமும் சொல்லும், இந்த மாதிரி நல்ல உயரிய பாதையில அத்தியாத்ம ஞானத்துல நீங்க அடி எடுத்து வைக்கும்போது நீங்க கர்மங்கள் எல்லாம் விட பார்ப்பீங்க. அப்ப உங்க மூலமா கர்மங்கள் நிகழாவிட்டால் தேவர்களுக்கு அவிர்வாகம் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அந்த மனசு என்ன பண்ணும், தெய்வீகங்கள் நிலையில இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு வேறு ஒரு ஊடகத்தின் வழியா தொந்தரவு பண்ணுவாங்க. அது எந்த வகையில? இயற்கையின் மூலமாவே தொந்தரவு பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ் நடக்குது, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கு, நான் இன்னைக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வரேன், முக்கியமான ஒரு ஆதிசங்கருடைய விஷயத்தை இன்னைக்கு ஒரு சுவாமிஜி பேசுறாரு, நான் போய் கேட்டு வரலான் இருக்கேன்ட்டு நீங்க கிளம்பும் போதே மழை, பயங்கரமான மழை, இடி மின்னலோட போட்டு தட்டு தட்டுன்னு தட்டும். நீங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப மழை பிடிச்சிக்கிச்சுன்னா நீங்க எப்படி போவீங்க? என்னடா இது வம்பா போச்சு, கிளம்பி போலான்னு பார்க்கும்போது இப்படி மழை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம கிட்டே சைக்கிள் தான் இருக்கு, நாம போய் முடியாது, போய் சேர முடியாது டைமுக்கு, சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நீங்க அதை கேன்சல் பண்ண போறீங்க. அப்ப இது மாதிரி தடைகள், அதாவது இயற்கையினால் வருகின்ற தடை, தனக்குத்தானே வருகின்ற தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை என்ற 3 தடைகள்
பெரும்பாலான ஆன்மீக பாதையில் பயணிக்கின்றவர்களுக்கு வருகின்ற பொதுவான தடைகள். ஆனால் இங்க சொல்றது என்னன்னா, உயர் பரிமாண இந்த ரிபுகீதை போன்ற ஞான விஷயங்களை உள்வாங்கிய சாதகர்களுக்கு, அஷ்டாவக்ர கீதை என்ற மிகப்பெரிய உயரிய உபதேசங்களை உள்வாங்கிய சாதகர்களுக்கு, பகவத்கீதை போன்ற மிக உயரிய விஷயத்தை உள்வாங்கிய சாதகர்களுக்கு, அத்தியாத்ம ஞான பாதையில் பயணிக்கின்ற சாதகர்களுக்கு வருகின்ற தடை என்ன அப்படின்னா, நான் இன்னும் ஏதோ சாதிக்க வேண்டும் என்ற மனதின் போக்கு. இது மனதின் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வித்தை. நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும், நான் இன்னும் கொஞ்சம் சரியாக தியானம் செய்ய வேண்டும், நான் இன்னும் சரியாக முழுமை அடையவில்லை. இவையெல்லாம் ஏன் வருகிறது தெரியுமா? நீ தனிநபர் என்று உன் மனம் உன்னை நம்ப வைக்கிறது. ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நீ தனி நபர் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா, அதனாலதான் நீ என்ன நினைக்கிற, நான் இன்னும் கொஞ்சம் முழுமை அடையலைங்க, நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும், நான் இன்னும் கொஞ்சம் சரியா தியானம் கலந்துக்க மாட்டேங்கிறேங்க, நான் இன்னும் கொஞ்சம் தியானம் நல்லா பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் அத்தியாத்ம ஞான பாடங்களை கேட்கணும், அப்படி இப்படின்னு விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விவகாரத்தை பெருசு பண்ணக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் ஏன் அந்த மனதின் போக்கில் வந்து தன் வாழ்க்கையை தோல்வியாக மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னா, அந்த தனிநபர் அடையாளம். நான் செய்கிறேன், நான் இன்னும் சாதிக்க போகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு போக்குல போய் சிக்க வச்சிடும் இந்த மைண்டு. அதை புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் ரிபுகீதையினுடைய மிக உயரிய உபதேசம். ஏன்னா ரிபு வந்து உச்ச வாக்கியம், அதாவது மிக உயரிய வாக்கியம் என்ன சொல்றாருன்னா, நீ ஏற்கனவே பூரணம், உனக்கு சாதனைகள் தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா ரிபு வந்து ரொம்ப ஹைலைட் முக்கியமான விஷயங்களை நோட் பண்றாருன்னு நான் சொல்றேன்ல. நம்ம வந்து சாதாரண ரிஷிகள் சொல்றதுக்கும் ரிபு முனிவர் சொல்றதுக்கும் முரண்பாடா இருக்கும். ஏன்னா மற்ற ரிஷிகள் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள மூவ் பண்ணுவாங்க. ஆனா ரிபு முனிவர் வந்து சுத்தி எடுத்து அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, டப்பு டப்புன்ட்டு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, உச்ச வாக்கியம், ரிபுவினுடைய உச்ச வாக்கியம் என்னன்னா, நீ ஏற்கனவே பூரணம், நீ ஏற்கனவே முழுமையானவன் அல்லவா, அந்த முழுமையின் இடத்துல இருந்து என்ன குறைஞ்சிடுச்சு, நீ வந்து குறைஞ்சிடுச்சின்னு சொல்லி வருத்தப்படுவதற்கு, உன்னிடத்துல என்ன நிறைவற்ற தன்மை காணப்படுகிறது, நீ எதை நிறைவு செய்ய போகிறாய், எதை தேடுகிறாய், என்ன சாதனையை அடைய போகின்றாய், நீ யார், சாதகனா, உனக்கான சாதனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப நாம இந்த நிலையை ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது உயர் பரிமாண நிலைக்கு வந்த உத்தம சாதகர்கள் வந்து, இங்கு நான் எதை அடைய வேண்டும், நான் சாதகனே கிடையாது, அப்ப எனக்கு என்ன சாதனை தேவை இருக்கிறது, ஆகவே நான் ஏற்கனவே பூரணமானவன், பரிபூரணமானவன், என்னிடத்தில் எந்த சாதனைகளும் இல்லை, எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும் இல்லையா. இதுதான் வந்து புரியாம நம்ம வந்து தனிநபர் அடையாளத்தினால சில அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை இங்க சுட்டி காட்டுவதுதான் மனதினுடைய முதல் வஞ்சனை என்று பார்க்கிறோம். அப்புறம் இரண்டாவது வஞ்சனை என்ன சொல்றாருன்னா, நான் சாதிப்பவன் அப்படின்னு இந்த மனசு நினைச்சுக்குது. இந்த மனசு என்ன நினைச்சுக்குதுன்னா, நான் சாதிப்பவன் என்ற ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்குது. இது வந்து மனதினுடைய நுணுக்கமான வஞ்சனை அப்படிங்கிறாரு. இது மனதினுடைய மிக மிக நுண்ணிய நுணுக்கமான வஞ்சனை. ஏன் அப்படின்னா, மனம் இப்படி சொல்லுங்கிறார். எப்படி சொல்லும், நான் முன்னேறுகிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் விழிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு, இந்த ரிபுகீதை எல்லாம் கேட்டுட்டு, அந்த மைண்டினுடைய பிளே என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கிறேங்க, இப்பதான் நான் ஆன்மீகத்துல கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கிறேன், முன்னேறதை விட கொஞ்சம் இப்போ அப்டேட் ஆயிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு, இப்போ எனக்கு நல்லா புரியுது, அப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ அனுபவம் தான் நானுங்கும் போது நான் நல்லா அனுபவிக்கிறேன், எனக்குள்ள அந்த ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவிக்கப்படுது, நான் நல்லா விழிச்சுக்கிட்டேன், நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்லுதோ இது பூரா மைண்டினுடைய பிளே. ஏன்னா சாதிப்பவன் யார், யார் முன்னேறுகிறார் கேள்வி கேட்கிறாரு. அப்படி சாதிக்கிறவன் யாருப்பா, முன்னேறுகிறேன்னு சொல்றவன் யாருப்பா, யார் முன்னேறுகிறார், அந்த நான் என்ற நிழல் இருக்கு பாத்தியா, மனதினுடைய நிழல், நான் நான் என்று அந்த மனம் சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் விழித்துக் கொண்டேன், நான் வந்து விவேகியாகி விட்டேன், நான் அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை அனுபவிக்கின்றேன் அப்படின்னு ஏதேனும் ஒண்ணு இழுத்து போட்டுக்குது இல்லையா. இதுதான் மைண்டினுடைய நுணுக்கமான வஞ்சனை அப்படிங்கிறாரு. இப்ப நான் வஞ்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், மைண்டினுடைய இன்டெப்த் சப்ஜெக்டை இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கேள்வி கேட்கிறாரு, சாதிப்பவன் இங்க யாரு, முன்னேறன்னு சொல்றவன் யாரு, அப்ப இங்க உண்மையிலேயே நான் அப்படிங்கிற அந்த ஈகோ தான் இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ இன்னும் அந்த ஈகோவை விடவே இல்லையே அப்படிங்கிறத இங்க ரிபு முனிவர் சுட்டி காட்டுறாரு. நான் என்ற நிழல் தனக்குத்தானே தடையாகிறதுங்கிறார்.
அப்ப இது மாதிரி விஷயத்தை ரிபு முனிவர் சொன்ன இந்த விஷயத்தை ரமண பகவான் படிக்கிறாரு. ரமண மகரிஷி நமக்கு 3 நூல்களை மேற்கோள் காட்டுவார். பகவான் ரமண மகரிஷி நேர்ல போன தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் கண்டிப்பா கைவல்ய நவநீதம் படிச்சிருங்கப்பா, கண்டிப்பா ரிபுகீதை படிச்சிருங்கப்பா, கண்டிப்பா திரிபுர ரகசியம் படிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு இந்த 3 நூல்களை ரெஃபர் பண்ணுவாரு, ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. யாரு? பகவான் ரமண மகரிஷி. ஏன் ரமண மகரிஷி இந்த 3 நூல்களை ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு அப்படின்னா, அந்த 3 நூல்களுமே ரொம்ப வேல்யூபிள் புத்தகங்கள், ரொம்ப அருமையான ரிஷிகளுடைய புத்தகங்கள் அதெல்லாமே. அப்ப இந்த நூல்களுடைய நுணுக்கத்தை நீ உள் வாங்கிட்டாதான் உன்னுடைய மைண்டினுடைய பிளே உனக்கு தெரியும், இல்லைன்னா நீ எதுலையாவது மாட்டிக்குவே அப்படிங்கறத ரமண மகரிஷி மேற்கோள் காட்டி அந்த இடத்துல அவர் சொல்ல வருவாரு. அந்த சாதனையாளன் நீ நினைக்கிறீல்ல, ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நீ நினைக்கிறீல்ல, அது பாடியினுடைய ஈகோங்கிறாரு. மைண்டினுடைய ஈகோ கூட இல்ல, பாடியினுடைய ஈகோ. அது முற்றிலும் மாயை. ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற உடல் பற்று தான் உனக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்குது. அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், நான் சாதிக்க போறேன், சாதனையாளனா மாற போறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு மைண்ட் என்ன பண்ணுதுன்னா பாடி அட்டாச்மெண்டோட அது மைண்டினுடைய ஈகோன்னு சொல்லாம பாடி ஈகோ அப்படிங்கிறாரு பகவான் ரமண மகரிஷி. அப்புறம் சொல்றாரு அந்த பாடி ஈகோ மாயாப்பாங்கிறாரு. மாயா உன்னை ஏமாத்துது. ஏன்னா இங்க தோற்றமே இல்லை, தோன்றாத ஒரு விஷயத்தை தோன்று விட்டதாக நினைத்து கொண்டு அதற்கான ஒரு உத்வேகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை நீ சாதனையாளன் என்பதாக பார்க்கின்றாய், அதற்கான ஏதோ ஒரு சாதனையை செய்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதுதான் மனதின் வஞ்சனை என்று 2வது வஞ்சனையை சுட்டி காட்டுகிறார்கள் இந்த இடத்துல மகரிஷிகள் என்று பார்க்கிறோம். அப்புறம் 3வதாக ஒரு மனதின் வஞ்சனையை சொல்றாங்க. 3வது அது என்ன அப்படின்னா, மனசு சொல்லுதாமா அமைதியை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு மனசு விரும்புது. அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. இது மனதின் மிகவும் அபாயகரமான வஞ்சனை அப்படிங்கிறாரு. சாதாரண வஞ்சனை கூட இல்ல, அபாயகரமான வஞ்சனை. ஏன்னா இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி பாடம் எல்லாம் படிச்ச உடனே நமக்கு என்ன தோணும்? கடைசியில் என்னங்க அத்தியாத்ம ஞானத்தினுடைய முடிந்த முடிவு நீங்க என்னங்க சொன்னீங்க? மௌனம்னு சொன்னீங்க, சைலன்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்ப அந்த சைலன்ஸை நான் அடையணுமா வேண்டாமா? நீங்க தானே சொல்றீங்க அத்தியாத்ம ஞானத்தினுடைய முடிந்த முடிவு அமைதி, ஆனந்தம், அப்புறம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல. அப்ப நான் அந்த தூய அறிவா பிரகாசிக்கணும், நான் அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அதானே என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்றது யாருங்க? அதுதாங்க மைண்டினுடைய பிளேங்கிறாரு ரிபுமுனிவர். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்பயும் மைண்ட்ல இருந்துட்டு தானே விளையாடிக்கிட்டு இருக்கிற. அனுபவிக்க வேண்டும், அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது எது? இது மனதின் மிகவும் அபாயகரமான வஞ்சனை. ஏனென்றால் மனசு என்ன நினைக்குதாமா? அமைதி வர வேண்டும், ஆனந்தம் வர வேண்டும், என்னுடைய அமர்வு நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆனா கவனிச்சு பாருங்க, அமைதி வேண்டுவதை கூட உங்கள் மனம்தான் தீர்மானிக்கிறது. அப்ப மனதினிடத்திலே தான் அந்த தேவை இருக்கிறது. அப்ப இங்க என்ன ஒரு விஷயம், ஏதேனும் ஒரு விஷயத்தை தேவை என்று நினைப்பது மனசு. ஆத்மாவினிடத்திலே எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது ஆத்மா. அப்ப அந்த நிலையை எட்டியவர்களுக்கு இப்படி மனசு வஞ்சனை பண்ணும். நிறைய நேரங்கள்ல இந்த வஞ்சனை பண்ணும். ஏன்னா நிறைய பேர் இந்த பாடங்கள் எல்லாம் கேட்டு நல்ல ஒரு தெளிவில் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் மைண்டினுடைய பிளே தெரியாம இதுல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதனால ரமணர் மாதிரி மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அமைதியை வேண்டுவதில் அமைதியை இழக்கிறாய் அப்படிங்கிறாங்க. நீ அமைதியை வேண்டுவதில் நீ உன்னுடைய அமைதியை இழந்து விடுகிறாய். ஏனென்றால் நீயே அமைதி தானே, அமைதி உன்னுடைய இயல்பு. அமைதி ஏதோ நீ அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீ எங்கேயோ அமைதியா இருக்க போற, அமைதியை அடைய போறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நீ ஆத்மாவினுடைய இயல்புக்கு வரவே இல்லை. மீண்டும் மனதில் இருந்து கொண்டே நீ அமைதியை வேண்டுகின்றாய். ஆக நீ அமைதியை வேண்டுவதனாலே அமைதியை இழக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க அருமையா சொல்றாரு. இது 3வது பாயிண்ட். இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்க மைண்ட் எங்கெல்லாம் ஏமாத்துதுங்கிறதுக்கு நீங்க தான் தீர்வு பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சாதாரண ஆட்கள் சொல்லல, நமக்காக வாழ்ந்து காட்டிய ரிஷிகள் சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம கிட்ட அவங்க ஷேர் பண்ணல, எல்லாமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்ப அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வராம இருக்கு. ஆனா நமக்கு வராம இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இல்ல, வந்ததுலயே நம்ம எதுல எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற
ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத இங்க வந்து பிரிபு முனிவர் போன்ற ஞானிகள் நமக்கு புரிய வைக்கிறதுல இப்ப 3 வஞ்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா மனதுக்கு. 4வதா ஒரு வஞ்சனை சொல்றாரு, எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற வஞ்சனை. மனதில் எழுந்திருக்கிற எண்ணங்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு மைண்ட் நினைக்குது. மனசு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எந்த எண்ணமும் வரக்கூடாதுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, மைண்ட்லெஸ் ஸ்டேட்னு சொல்றீங்க. மனமற்ற நிலையில் அறிவு பிரகாசிக்கும், அதுதான் அந்த ஆத்ம நிலைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மனசுல எனக்கு எண்ணங்களே உதிக்க கூடாதுங்க. அப்ப மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நான் தடுக்க போறேன். அப்படியாப்பா, எப்படி தடுக்க போறேன்? தியானம் பண்ணி தடுக்க போறேன். சரி, வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழி என்ன இருக்கு? வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு மனசு ஆர்ப்பரிக்குது. பாத்தீங்களா? அப்ப என்ன, எண்ணங்களை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதே மனதின் வஞ்சனைங்கிறாங்க. ஏன்னா எண்ணங்களை தடுக்க முயன்றால் இன்னும் அதிக எண்ணங்கள் எழுந்திருக்கும். எண்ணங்களை நீங்க தடுக்க முயன்றால் இன்னும் அதிக எண்ணங்கள் எழுந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஏனெனில் தடுக்க முயற்சிக்கும் அந்த நானுங்கிற அகங்காரம் தான் அங்க மைண்டே. நான் எண்ணங்களை தடுக்கிறேன்னு சொல்றதே அதே மனசு தான். நீங்க எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் மனசு, எண்ணங்கள் இல்லாமல் இருக்க போகிறேன் என்று சொல்வதும் மனசு தான். அப்ப இங்க நீங்க எண்ணங்களை தடுக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றவனே மைண்டுங்கிறதுனால மைண்ட் உங்களை வஞ்சனை பண்ணுது அப்படிங்கறது இங்க குறிப்பிடுறாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்ப எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்பது மனதின் மிகப்பெரிய வஞ்சனை. வஞ்சனைனா இந்த இடத்துல நீங்க வஞ்சிக்குது, உங்களை வஞ்சிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்னு நீங்க உங்களை உணர முடியாம உங்களை மனசு ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அதுதான் மைண்டினுடைய பிளே. அப்ப மனம் போன போக்குல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வெளியே உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. எனக்கு மைண்ட் எல்லாம் நான் போற மாதிரி நான் போறது இல்லைங்க, நீங்க சொன்ன பிறகு நான் பாடமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்க, நான் பெரிய அறிவாளி ஆயிட்டேங்க, இப்ப எனக்கு ஆத்ம ஞானம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்றது மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மைண்ட் இல்லாம நீங்க எதுவுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்ப நீங்க எதை ஆக்டிவேட் பண்ணாலும் த்ரூ மைண்ட் தான் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன சொன்ன வந்தாலும் மைண்ட் தான் சொல்லுமே தவிர மைண்ட் இல்லாம நீங்க எதை செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது இல்ல. அப்ப ஏன் என்று நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை தடுக்கணும்னாலும் அந்த தடுக்க முயற்சி பண்ணுவதும் அந்த நானுங்கிற ஈகோவை மைண்ட் தான் உருவாக்கி, நான் இதை தடுக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை நான் தடுக்கிறேன் அப்படின்னு தடுக்குது. ஆனா இங்க வந்து ரிபுகீதை ஒரு அருமையான விஷயத்த ரகசியத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எண்ணங்கள் தோன்றட்டும், நானோ சாட்சி அப்படின்னு நீங்க வந்து ஜஸ்ட் அந்த எண்ணங்களை, தோன்றுகின்ற எண்ணங்களை தடுக்காதீங்க, வேடிக்கை பாருங்க. எண்ணங்களை எழுந்திருக்காம தடுக்க கூடாது. எண்ணங்களை வந்து வரக்கூடாது அப்படின்னு எண்ணங்கள் எழுந்திருக்கும் போதே கட் பண்ணக்கூடாது. எழுந்திருக்கிற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுந்திருக்குதுன்னு கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது அந்த எண்ணத்தை நீங்க சாட்சியா பாருங்க. அப்ப எண்ணம் தானாக மௌனமாகும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு லெவல் தான், அடுத்த லெவல் இருக்கு. பட் இந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து சாட்சி பாவனையில நீங்க எண்ணத்தை வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கடைசியில சாட்சியையும் விடணுங்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதை சொல்லுவாங்க அடுத்தது. ஆனா இங்க மைண்ட்ல எண்ணங்கள் தோன்றுகின்ற பொழுது அந்த எண்ணங்களை நான் தடுக்கின்றேன் என்று ஒரு முயற்சியை ஒருவன் மேற்கொள்வதற்காக என்ன வேணா செய்யட்டுமே, அவன் தியானம் பண்ணட்டும், தவம் பண்ணட்டும், ஜபம் பண்ணட்டும், எல்லாமே மைண்டினுடைய பிளே. ஏன்னா மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நான் எண்ணங்களை நிறுத்த போறேன் அப்படின்ட்டு தியானம் பண்றாங்குது, எண்ணங்களை நிறுத்த போறேன் அப்படின்னு ஜபம் பண்றாங்குது. ஆக மொத்தத்துல மைண்ட் என்ன பிளே பண்ணுதுன்னா, நீ எண்ணத்தை நிறுத்து பாக்குறேன், ஆனா நான் உடம்புல உன்னை வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஆங்கிள் நம்மள ட்ரீட் பண்ணுது. நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மைண்டோட கேம்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். சோ இப்படி மனம் போன போக்குலயே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியே வரவே முடியலங்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னு பாருங்களேன். சும்மாலாம் அப்படியே வெளியே வந்துட முடியாது. ஏன்னா அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பியூர் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் கான்சியஸ்னஸ் கிட்ட போறதுக்கு ஒரு களங்கமான மனசு எப்படி பக்கத்துல கூட போக முடியாது, கலங்கிய மனமானது பக்கத்துல நெருங்க கூட முடியாது. அப்ப எவ்வளவு தூரம் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் நம்ம அட்டைன் பண்ணணும்னா எவ்வளவு பியூர் மைண்டா மாறணும். அப்ப எந்த மைண்ட் பியூரா இருக்கோ அந்த மைண்ட் தான் பியூர் கான்சியஸ்னஸா கன்வெர்ட் ஆகும். அப்ப எவ்வளவு பெரிய உயரிய விஷயத்தை மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த பியூரிபிகேஷன் அப்படிங்கிறது மைண்டுக்கு நடக்கணும்னா தாட் ப்ராசஸ வாட்ச் பண்ணி அங்க நம்ம அதை எப்படி ரிலீஸ் பண்றது, ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஹோல் யூனிவர்சலே உண்மை கிடையாதுங்கிறத எவன் விடுறானோ அவன் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீங்க ஒவ்வொரு எண்ணத்தையா நீக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்தையா விசாரம் பண்றேன்ட்டு போய் உட்காந்துக்கிட்டு விசார மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் இப்ப அமைதியா உட்காந்து இருங்க, என் மனசுல என்னென்ன எண்ணம் வருதுன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு நீங்க அமைதியா உட்கார்ந்த உடனே
காபி சாப்பிட்டியான்னு வரும். அப்புறம் அந்த சொந்தக்கார் போய் வெளியே போயிட்டாரா இருக்காரா, அப்புறம் அந்த பையன் வரானானே என்னாச்சு, இப்படி எப்படின்னு ஒரு செகண்டுக்கு செகண்ட் உங்களுக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குமே. அப்ப நீங்க எத்தனை எண்ணங்களுக்கு முடிவு செய்ய போறீங்க? நடக்கவே நடக்காது. ஆக மொத்தத்துல நீங்க ஒவ்வொரு எண்ணத்தையா விசாரம் பண்ணி நீங்க விவேகத்தினால அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஆயுளே பத்தாது, வாழ்நாளே போதாது. அப்ப என்னங்க பண்றது? சும்மா வேடிக்கை பாரு. எண்ணங்கள் எழுந்திருப்பது கடலில் இருந்து எழுந்திருக்கின்ற அலைகள் போல வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளை நீ வேடிக்கை தான் பார்க்கணும். நீ ஏதாவது அந்த அலையை நிறுத்த முடியுமா, தடுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி எண்ணங்களை வெறும் சாட்சியா முதல்ல வேடிக்கை பார்க்க பழகு. அதை நீ ஒன்னும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்ப இந்த இடத்துல எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு வஞ்சனை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டு நம்மை ஏமாற்றுகிறதுன்னு அடுத்த லெவல் புரிஞ்சுக்குங்க. அடுத்தது 5வது லெவல் என்ன தெரியுமா? இந்த உடம்பே நான் என்ற ஒரு அடக்கமான அடையாளம். இது மிக ஆழமான நமக்கே தெரியாத ஒரு வஞ்சனை. ஏன் அப்படின்னா, தனி உடல் நான் என்ற நிலை ஒருத்தங்கிட்ட இருக்குங்கிற வரைக்கும் அவன் இடத்துல என்ன இருக்கும்னா, கவலை இருக்கும், பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆசை இருக்கும். இது எதுவுமே அவனால விட முடியாது. ஏன்னா அவன் வாயில சொல்லுவான். வாயில வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நிறைய பேர் டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க அருமையா. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னா, சும்மா அப்படியே அப்படி செய்யலாங்க, இப்படி செய்யலாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க பாருங்க, நீங்க அதை ஊற போடுங்க, அதை உரல்ல போட்டு ஆட்டுங்க, அப்படி இப்படின்னு பில்டப் அடிப்பான். சரி எங்கப்பா வடை சுட்டு காட்டுன்னா, அதுதாங்க தெரியாது அப்படின்பா. அப்ப இது மாதிரி வாயில வேணா நிறைய வடை சுட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்ப இது மாதிரி நிறைய பேர் என்னன்னா, நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க, நீங்க அப்படி சாட்சியா நிக்க சொல்லிட்டீங்க, நான் சாட்சியா உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் புரியுதுன்னு டைலாக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க தன்னுடைய வாழ்க்கை மீது பயப்படுறாங்க. உலகத்துல வாழ முடியாதுன்னு பயப்படுறாங்க. காரணம் என்ன? தனி உடல் அபிமானம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்த நிறைய பேர் இங்கதான் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு மனசு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஞானம் அடைஞ்சிட்டதா இருந்தா நீங்க அடுத்த நாளைக்கு என்ன பண்றதுங்கிற கவலையே இல்லாம இருக்க முடியுமா உங்களால? முடியாது. நாளைக்கு காலையில எழுந்தா சாப்பிடணும், தூங்கணும், என்ன பண்றதுங்கிற கவலை வந்துடும், பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும், கோபம் வந்துடும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விளைவுகளும் உங்க வாழ்க்கையில அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? இது ஏன் உங்களால் விட முடியவில்லை? தனி உடல் அடையாளம். இததான் சொல்றாங்க. உடல் அடையாளம்னா நம்ம ஈஸியா என்ன சொல்லிக்கிறோம்? அதெல்லாம் நம்ம மனசுல உடலை விட்டுட்டேங்க, எனக்கு தெரியுங்க, நான் உடம்பு விட்டுட்டு நான் அந்த சாட்சியா அந்த அறிவா தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஆனா மறுநாள் காலையில எழுந்த உடனே மைண்ட் என்ன பண்ணுது? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எவ்வளவு பணம் கொண்டு வரலாம், இதை வச்சு நாளைக்கு எப்படி வாழலாம், இப்படிதான் மைண்ட் வெளி விவகாரத்துல சிக்குது. அப்ப இது மாதிரி உடலை நான் என்ற ஒரு அடக்கமான அடையாளம்ங்கிறாரு. அந்த அடையாளம் கூட எப்படி இருக்காமா? ஆர்ப்பாட்டமா இல்ல, ரொம்ப அடக்கமா, எனக்கு உடம்பே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொல்லுது மனசு. ஆனா இது மிகவும் ஆழமான நமக்கே தெரியாத ஒரு வஞ்சனை. அப்ப தனி உடல் நான் என்ற நிலையிலே நம்ம இடத்திலே கவலை, பயம், பதட்டம், கோபம், ஆசை என எல்லாமே உண்டாகி இந்த உடல் அடையாளத்திலிருந்து இவைகள் வெளிப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க ரிபுமுனிவர் ஆழமா உணர்த்துறாருங்க. இது மனசுதான் த்ரூ திஸ் பாடி இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன், நான் யோகா பண்றேன்னு சொல்றேன்லாம் யாருங்க? அந்த பர்டிகுலர் மனிதனா? கிடையாது. மனசுதான் சொல்லுது. ஆன்மீகத்துக்குள்ள வந்த பிறகு மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் ஆன்மீகத்துல உயர்நிலையை அடையணும்னா எனக்கு உடம்பும் மனசும் நல்லா இருந்தா தானே அடைய முடியும். ஆகவே நான் இப்ப நல்லா உடம்ப ஃபிட் பண்ணிக்கிறேங்க, யோகா பண்ணி நல்லா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொண்டு நான் ரொம்ப அப்படியே உடம்ப அழகாக வச்சுக்கிட்டா தான் எனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு நினைக்குது. அப்ப அப்படிதான் ஆரம்பிக்குது. முதல்ல மனசு என்ன பண்ணுதுன்னா, யோகா பண்ணி உடம்ப ஃபிட் பண்றேன்னு ஆரம்பிக்குது. ஆனா உண்மை என்ன ஆயிடுது? அந்த உடம்பு மேலேயே பற்று வச்சுக்கிட்டு பெரிய யோகா மாஸ்டரா மாறிடுது. அப்புறம் யோகா மாஸ்டரா மாறி ஊருக்கே யோகா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்ப இப்படிதான் மைண்ட் போகுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி அது அப்ப யோகாவெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு விட்டுடலாமா அப்படின்னா எப்படி விடும்? அது பிரவர்த்தியை விரும்பக்கூடிய மனசா இருக்கிறது எப்படிங்க நிவர்த்திக்குள்ள போகும்? நிர்விகல்ப நிலைக்கே மனசு வராது. இப்படிதான் மைண்ட் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு விஷயத்திலும் போய் பற்றும். இப்ப நம்ம உலகத்துல கொடுக்கக்கூடிய எத்தனை உயரிய விஷயங்களும் உண்மையிலேயே ஆத்மாவை அறிவதற்காகத்தான். அதாவது இசை ஆகட்டும், நம்முடைய அத்தியாத்ம ஞான கல்வி ஆகட்டும், யோகம் ஆகட்டும், எல்லாமே ஆத்மாவை அடைவதற்காக உணர்வதற்கான உயரிய வித்தைகளா இருந்தாலும், இந்த வித்தையை சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஆத்மாவை அடையணும் தான் அதுக்குள்ள வருவாங்க. ஆனா வந்தவங்க அதுல ஏதேனும் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல நின்றுடுவாங்க. நின்றுட்டு வாழ்க்கை அதிலேயே ஓட்டிட்டு முடிச்சுக்குவாங்க.
இப்படிதான் நிறைய பேர் வந்து மரணத்தை அடைஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த இறப்பு பிறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள சுத்துறாங்க. அதனால இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, உடல் அப்படிங்கிற நான்ங்கிற ஒரு அபிமானம் உங்களை தெரியாமையே அடக்கமா வச்சு உங்களை ஏமாத்திடும். ஏன்னா நீங்க மறுநாள் வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையின் தேவையின் நிமித்தம் உங்களிடத்துல கவலை வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது, பதட்டம் வந்து விடுகிறது, சில நேரங்களில் கோபம் வந்து விடுகிறது, இன்னும் சில நேரங்களில் ஆசை அதிகமாகின்றது. ஏன்னா எதையாவது ஒன்று அடைய போறேங்கிற ஆசை. அப்ப இதுதான் உடல் அடையாளத்திலிருந்து எழுகின்றன. ஆகவே உடல் என்பது தோன்றும் அனுபவம். ஆனால் உண்மையில் நான் என்கின்ற ஆத்மாவோ இருப்பு. அப்ப இங்க இருப்பு தான் இருக்குது, அது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் உடல் என்பது தோன்றுகின்றது. ஆனால் இது தோற்றம் என்பது தெரியாம, இது தோற்றம் என்பதை அறியாமை தான் மனது நம்மளை ஏமாத்துது. இதுதான் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிச்சுக்கிட்டு உலகம் தோற்றம் மாத்திரமே, ஜகத் மித்யா அப்படிங்கிறது படிப்பாங்க. ஆனாலும் அந்த தோற்றம் என்பது அவர்கள் அனுபவத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை இருப்பு என்று உணராததுனால உலகம் உண்மையிலேயே இருப்பது போல இவர்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இது மனதின் வஞ்சனை என்று இங்க புரிய வைக்கிறார். அதை வந்து எப்படி இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உடல் என்பது தோன்றும் அனுபவம் இல்லையா, நான் என்பது இருப்பு இல்லையா, இந்த ரெண்டையும் பிரித்து அறிய முடியாத, இந்த இரண்டையும் பிரித்து அறிய முடியாத அப்படிங்கறத நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கும்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு பேர் அதுக்கு. நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. எது நித்தியம் எது அனித்தியம் என்கின்ற அந்த வஸ்துவை பற்றிய ஒரு விவேகம் இல்லை மனிதனிடத்திலே. விவேகம் உண்டாகவில்லை. அது அத்தியாத்ம ஞானத்தை படித்தவனுக்கு கூட உண்டாகவில்லைங்கிறது தான் பியூட்டி. ஏன்னா மைண்ட் தான் அங்க பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு அதை உணர வைக்க மாட்டேங்குது. அந்த பிரித்து பார்க்கின்ற அந்த விவேகத்தை வெளிப்படுத்த தயங்குகிறது, மாயையில் மயக்குகிறது. அப்ப இந்த இரண்டையும் பிரித்தறியாத அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உண்டாகாத வரை, எந்த இரண்டையும் பிரித்து பார்க்காத விவேகம் உண்டாகாத வரை, உடலையும் தன்னுடைய இருப்பையும் பிரித்து பார்க்காத விவேகம் உண்டாகாத வரை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அப்படிங்கிற தன்னுடைய சுயம் என்ன, ரமண மகரிஷி நான் யாருன்னு கேட்கிறார்ல, ஒருத்தன் வந்து ரமண மகரிஷிட்ட என்ன டாபிக் கேட்டாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் யாருன்னு கேளுப்பா அப்படிம்பாரு. அப்ப நான் யாருன்னு கேளுப்பாங்கிற ஒரு வார்த்தையிலேயே அவர் விஷயத்தை ஆன்சரை கொடுத்துட்டாரு. நான் என்பது இருப்பு அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்ந்த மறு வினாடி நான் இந்த உடலே இல்லையே, அப்புறம் இந்த உடலுக்கு என்னப்பா பயிற்சி, என்னப்பா முயற்சி, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவன் வர்றவெல்லாம் இவர்கிட்ட கேட்பான், நான் என்ன பயிற்சி பண்ணாங்க அந்த இறைவன் அடைய முடியும், நான் என்ன முயற்சி பண்ணாங்க நான் அந்த அறிவா பிரகாசிக்க முடியும். அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், ஞானிகளால என்ன பதில் சொல்ல முடியும்? சரி போய் தலையில நின்னுட்டு வா அப்படின்னு வேணா அனுப்பிச்சு வைக்கலாம், வேற என்னதான் செய்ய முடியும்? அப்ப இது மாதிரி வர்றவங்க எல்லாம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்டு குழப்ப நிலை அடைகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உண்டாகாத வரைக்கும், இந்த இரண்டையும் பிரித்தறியாத நிலை தெரியாத வரைக்கும் இவர்களுக்கு சகஜ நிர்விகல்ப சமாதி நிலை கை கூடாதுங்கிறாரு ரமண மகரிஷி சொல்றாரு. சகஜ நிர்விகல்ப சமாதி, இந்த நிலை வாழ்ந்தவர் ரமணர். ஏன் நான் ரமணர் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, நம்ம இடத்துல வாழுகின்ற பொழுது வாழ்க்கையில சகஜமா இருப்பாங்க, உலகத்தோட உறவாடுவாங்க. எந்த ஒரு தனித்துவமும் அவங்க கிட்ட வந்து நான் பெரிய சாமியாரு, நான் காவி வேட்டி கட்டிக்கிட்டேன், உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டேன், பட்டையை போட்டுக்கிட்டேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு தன்னை ஆன்மீகவாதி மாதிரியே காட்டிக்கல. வீட்டுல எங்க தாத்தா படுத்துட்டு இருக்கிற மாதிரி கோமணத்தோட படுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்தா அவருடைய ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனவனுக்கு தான் அது என்னன்னு புரியும். அவர் ஒன்றும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கல. ஒரு ஆன்மீகவாதிங்கன்னா ஒரு யோகா மாஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளை கலர் பைஜாமா போட்டுக்கிறாரு, வெள்ளை கலர்ல ஒரு பேண்ட், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பைஜாமா போட்டுக்கிட்டு ஒரு குர்தா போட்டுக்கிட்டு நான் ஒரு பெரிய யோகா மாஸ்டர்னு அவர் தன்னை அடையாளப்படுத்தி காட்டுறாரு. அப்புறம் சில ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்க, இருங்க நான் ஆன்மீகவாதினா பட்டை கொட்டை அப்புறம் மேல கலர் ட்ரெஸ், அந்த காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் நீங்க ஆன்மீகவாதின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆன்மீகவாதியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா வீட்டுல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தாத்தாவை போய் பாருங்க, ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா விவசாயம் பண்ற தாத்தாவை போய் பாத்தீங்கன்னா அப்படியே கோமணம் கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்கப்பா என்னப்பா அப்படின்னு கேட்பாரு, கோமணத்தோட தான் நிப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரியே வாழ்ந்தார் இல்லையா. அவருக்கு உடல் பற்று இருந்தா அவர் என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு வரணும். ஐயோ எனக்கு கோமணம் கட்டிட்டு இருக்கேன், இருங்க நான் வேஷ்டி கட்டிட்டு வரேன், அப்புறம் இருங்க நான் வந்து சாமியார் அல்லவா, இருங்க நான் ஒரு காவி ட்ரெஸ் மாட்டிக்கிறேன், அப்ப நான் சாமியாருன்னு காட்டிக்கணும் இல்லையா, இருங்க ஒரு உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறேன், அப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்ல. எந்த சேஞ்சஸ் நடக்கல பாருங்க. அதுக்கு பேர் என்னன்னா சகஜ நிர்விகல்ப சமாதி. சகஜமா
தன்னுடைய வாழ்க்கையை சகஜமா உலகத்தோட உறவாடி கொண்டு இயல்பாக இருப்பாங்க ஞானிகள். ஆனா அவர்களுடைய மனதில எந்த விகல்பமும் இருக்காது. நிர்விகல்பம். நிர்விகல்பம்னா விகல்பமே இல்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சமாதி கை கூடுறதுன்னா சாதாரணமா கை கூடுமா? ஏன்னா நிர்விகல்ப சமாதிங்கிறது யாருடைய நிலைப்பாடு? ஆத்மாவினுடைய நிலைப்பாடு, அறிவினுடைய நிலைப்பாடு. அப்ப அந்த உயரிய ஆத்மா, அந்த உயரிய அறிவு தன்னுடைய உயர்பரிமாண அனுபவத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதை யாரும் ஒன்னும் அதுக்கு டீச் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு எந்த வேஷமும் போட வேண்டியதில்லை. அது சாமியார் மாதிரி நடிக்கிறதுனால அது அருள் புரிய போறது இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து நான் கடவுளுக்கு போய் இதை செஞ்சா எனக்கு அப்படியே அருள் புரிஞ்சிருவாரு, அதை செஞ்சா அருள் புரிஞ்சிருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது மைண்டு. நீ என்ன வேணா செய்ய, உனக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கோ அறிவு. ஏன் அப்படின்னா அறிவே அறியாத வரை அவனிடத்துல ஒரு வேலையும் நடக்காது. அதாவது தன்னிடத்தில் இருக்கின்ற சுய அறிவை ஒரு மனிதன் உணராத வரைக்கும் அவனுக்கு அந்த அறிவினால் உபயோகம் இல்லை. இதுதான் வேதத்தினுடைய இறுதி விஷயமே. உபதேசமே என்ன தெரியுமா? வேதத்தினுடைய இறுதி உபதேசம், தன்னை ஒருவன் உணராத வரைக்கும் இந்த உலகத்துல அவன் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. எந்த ஒரு தனி மனிதன் தன்னை உணர்ந்து விட்டானோ அவன் தான் இந்த உலகத்துல சாதனையாளரா மாறுறான். அதுக்கு பிறகு அவன் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு மிக உயரிய உபதேசம் தான் இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. ரிபுகீதை சொல்லுது. இந்த இடத்துல நான் ஏன் இதை இவ்வளவு டீப்பா பேசுறேன்னா, உடல் அபிமானம் உங்க ஒவ்வொருத்தராலையும் விட முடியறது இல்ல. ஏன்னா நீங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு உடம்பு மேல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த நோய் சரியாகணும், எனக்கு அந்த பிரச்சனை நீங்கணும், ஏதேனும் ஒரு விஷயம் மைண்ட் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது, புரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இது என்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, அதாவது என்னிடத்துல தோன்றும் உடலுக்கும் தன்னுடைய சுய இருப்புக்கும் வித்தியாசம் தெரியாத வரைக்கும், அதாவது தோன்றி மறையக்கூடிய உடலுக்கும் நான் என்ற தன்னுடைய சுய இருப்புக்கும் இரண்டையும் பிரித்தறியாத வித்தியாசம் புரியாத வரைக்கும் அவனுக்கு சகஜ நிர்விகல்ப சமாதி கை கூடாது. இவ்வளவுதான். இது வெளிப்படையா சொல்லித்தாகணும். இதை மறைக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு சகஜ நிர்விகல்ப சமாதி வரணுங்கன்னா எப்படிங்க வரும்? வரவே வராது. பாடி அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒருத்தனும் இதுல சாதிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரிபுகீதை என்ன சொல்லுது தெரியுமா? ரிபுகீதையினுடைய ஹைலைட் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு புரியல. நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே புரியல. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, உடல் உன் உள்ளே தோன்றுகிறது, நீ உடலுக்குள்ளே இல்லை அப்படிங்குது. இங்க ரிபுகீதை என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் உனக்குள் இருக்கிறது, நீ பிரபஞ்சத்துக்குள்ள இல்லை அப்படிங்குது. எவ்வளவு பெரிய ஹைலைட்டட் பாயிண்ட் பாருங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் ஏதோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறேங்க, இந்த யூனிவர்சல்குள்ள நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நான் ஒரு பூமியில பிறந்துட்டேன், நான் ஒரு மனிதனா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் அடையாளங்களை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ரிஷிகள் என்ன சொல்றாங்க, ரிபு முனிவர் போன்ற உயரிய மகான்கள் என்ன சொல்றாங்க, உடல் உன் உள்ளே இருக்கிறதுங்கிறாங்க, நீ உடலுக்குள்ள இல்லைங்கிறாங்க. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல தானே புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம உயிரின் டாபிக் எடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நான் உயிரா இருக்கிறேங்க, நான் வந்து ஆத்மாவா இருக்கிறேங்க, ஆத்மா எனக்குள்ள இருக்குங்க. அப்ப நீ யாருப்பா? நான் இந்த உடம்பு. அப்ப எப்படிப்பா நீ தேருவ? எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ தேர மாட்டேன். ஏன்னா ஆத்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற அந்த இருமைகள் இருந்து கொண்டு அந்த உடலுக்குள்ள ஆத்மா இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டு, நான் சைத்தன்யம் எனக்குள்ள இருக்குது, அப்புறம் அந்த சைத்தன்யத்தை நான் உணரணும்னா வெளியே ஒரு சைத்தன்யம் இருக்கு, அப்படி இப்படின்னு இருமைகளுக்குள்ள நான் ஜீவாத்மா, அது பரமாத்மா அப்படிங்கிற அந்த டியாலிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து உண்மை புரியவே இல்லை. ஏனென்றால் இங்கு இருப்பு மட்டுமே இருக்கிறது, இருப்பினால இங்கு இந்த உலகம் பிரகாசிக்கிறது. சூரியன் மட்டுமே இருக்கிறது, சூரியனால் வெளிச்சம் வந்து இந்த உலகத்தை காட்டி கொடுக்குது. அப்ப சூரியன் இல்லாவிட்டால் இங்கு படைப்பே இல்லை, உலகமும் இல்லை, உருண்டைகள் இல்லை, நீங்க எந்த கோள்களையும் பார்க்க முடியாது. அப்ப சூரியன் இருந்தால்தான் இங்க கோள்களே தோன்றும், சூரியன் இல்லாவிட்டால் எந்த கோள்களும் தோன்றாது. அப்படிங்கிறது எப்படி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுதோ, சயின்ஸ் என்ன சொல்லும், சூரியன் மட்டும் இல்லைன்னாங்க உங்களுக்கு இது எந்த கிரகம் இருக்காதுங்க, எல்லாமே அப்படியே அழிஞ்சிடும்பாங்க. அது உண்மைதானே? சூரியன் இல்லாவிட்டால் எப்படிங்க கிரகம் சுத்தும்? ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனை மையமாக கொண்டு சுத்துது. இது சயின்ஸினுடைய விஷயம். அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் தோன்றுகிறதுங்குது. அப்ப இங்க ஆத்மா இருப்பதினால இங்க எல்லாம் தோன்றுகிறது. அப்ப உடல் என்பது உன் உள்ளே இருக்கிறது, அது நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பிரபஞ்சம் என்பது உனக்குள் இருக்கிறது, ஆனால் நீ வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறன்னு மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஆக நீ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இல்ல, அல்லது நீ இந்த உடலுக்குள் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் மாயையின் மிக அழகான வஞ்சனை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மாயை வந்து இப்படி நம்மளை ஏமாத்தோம் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தது இன்னொரு வஞ்சனை என்னன்னா, சாட்சி எனும் அடையாளம்.
அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு கொடுத்தாரு, எண்ணங்கள் எழுந்திருக்கும் போது நீ சாட்சியா பாருன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல நீ வந்து அதை வேடிக்கை மட்டும் பாரு, அந்த எண்ணத்தெல்லாம் விசாரணை பண்ணாத. விசாரிச்சுன்னா நீ என்னைக்குமே முடிக்க முடியாது, அந்த எண்ணெய்க்கு ஒரு தீர்வும் உன்னால கொடுக்க முடியாது. ஆகவே சாட்சி எனும் அடையாளம் இருக்கு இல்லையா, புதிய அடையாளம், நம்மால் இப்ப இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து உண்டாக்கப்பட்ட ஒரு அடையாளம். இது மற்றவங்களுக்கு தெரியாது. சாதாரணமா இந்த ஆன்மீக பாதையில பயணிக்கின்றவன், கோயிலுக்கு போறவன், பூஜை பண்றவன், சரியை கிரியை யோகம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாட்சின்னா என்னன்னு தெரியாது. இந்த ஞான பாதையில வர்றவனுக்கு தான் சாட்சின்னா என்னன்னு தெரியும். ஆனா அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற சாட்சி என்ன தெரியுமா, புதிய அடையாளமா இந்த சாட்சியை தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் இந்த சாட்சியை அறிந்தவர்களுக்கு மிக ஆபத்தான வஞ்சனைங்கிறாரு. மிக மிக ஆபத்தான வஞ்சனை. இத வந்து அழகான வஞ்சனைன்னு சொல்லல, ஆபத்தான வஞ்சனைங்கிறாரு பாருங்களேன். ஏங்க சாட்சிங்கிறது ஆபத்தான வஞ்சனையா? அப்படி என்னங்க ஆபத்து இந்த சாட்சியினால? புரிய வைக்கிறார். ஒரு கட்டத்துல நான் இதை அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அனுபவிப்பவன் கரைந்த பிறகு மனதின் புதிய அடையாளமே இந்த சாட்சி தான். நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மனசு என்ன சொல்லுது, நான் அனுபவிக்கிறேங்க, நான் இதை அடைந்து கொண்டேன், நான் தியானம் செய்கிறேன் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த மனசு கிட்ட, நீ எங்கேயா தியானம் செய்யற, நீ எங்கேயா அனுபவிக்கிற, அனுபவிப்பவன் யாருயா, அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த உடனே, அட ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், அனுபவிக்கிறது மனசு தானே, அப்ப நான் அனுபவிப்புன்னு கிடையாது, அந்த அனுபவிப்பவனையே பார்க்கின்ற சாட்சியா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு ஒரு புதிய அடையாளத்தை நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இந்த அத்வைத ஞானத்துக்குள்ள வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அந்த அனுபவிப்பவன் கரைந்த பிறகு மனதின் புதிய அடையாளம் கொடுக்கின்ற வார்த்தை என்ன, அது மனசே தான் கொடுக்கும் அந்த வார்த்தை. அதுக்கு என்ன பேரு, நான் சாட்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்குதா. இதை நல்லா கவனிங்கிறார். எப்படி கவனிக்கணும்னா, சாட்சி எனும் நிலையில் தோன்றிய ஒரு புதிய நான் சாட்சின்னு சொல்ற ஒரு புது நான் உண்டாயிடுச்சுங்கிறாரு. இவ்வளவு நாள் வந்து மனசு வந்து நான் சொல்லிட்டு இருந்தது, அந்த மைண்ட் வந்து எதை நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது, இந்த பாடி மேல இருந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பாடி நான் சொல்லிட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் மைண்ட் அப்டேட் ஆயிடுச்சுங்க. எப்படிங்க அப்டேட் ஆச்சுங்க, நான் இந்த உடம்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்க, அத்வைத வேதாந்தத்துல சொல்லிட்டாங்க, இந்த உடல் நான் கிடையாது, இந்த மனம் நான் கிடையாது, எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து சாட்சிங்க, அறிவுங்க, ஆத்மாங்க, அது எனக்கு புரிஞ்சு போச்சுங்கன்னு இந்த மனசு தமிழ ஏமாத்திக்கிச்சா. அப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்ற இந்த மனசு என்ன செஞ்சது, ஒரு ஸ்டேஜுக்குல சாட்சிங்கிற ஒரு நிலையில வந்து உட்காந்துக்கிட்டு அங்க ஒரு தனி நானை உருவாக்கிக்குது. ஆனால் உண்மையான நிர்விகல்பத்திலே சாட்சி இல்லை. ஏன்னா நிர்விகல்ப நிலையில எங்க சாட்சி இருக்குது, அங்க விகல்பமே இல்லையே, அங்கிருந்து தனி நான் ஒருத்தன் வரான், பார்க்கின்றவன்கிற ஒருத்தன் மனசளவுல நீங்க நீக்கி விட்ட பிறகு கூட அப்புறம் சாட்சிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப அந்த சாட்சின்னா அவன் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதா இல்லையா? ஏன்னா நம்ம சாட்சிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் கொடுத்துருக்கிறோம், ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவத்தில் கலந்து கொள்ளாமல் அதை வேடிக்கை பார்ப்பவன் சாட்சி. அப்ப இங்க பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையை வேணா நம்ம நீக்கிடலாம் மனதளவுல. பார்ப்பான், பார்க்கப்படும் பொருள், அப்புறம் பார்வை அப்படிங்கிற திரிபுட்டியில வந்து பார்ப்பான் தாங்க மனசு, பார்க்கப்படும் பொருள் தாங்க இந்த உலகம், ஆனா உண்மையில பார்வை தானுங்க இறைவன், ஆத்மா, பிரம்மம். ஆகவே எனக்கு இந்த பார்ப்பானும் கிடையாது, பார்க்கப்படும் உலகமும் கிடையாது, நானோ பார்வை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா இங்க வந்து என்ன மாட்டிக்கிட்டோம், உலகத்துல ஏதோ நடக்குது விவகாரம், அதை வேடிக்கை பார்க்கின்ற சாட்சின்னு நம்ம சொல்லும் போது அந்த சாட்சி நிலையில் தோன்றிய ஒரு தனி நான் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மள மாட்ட வச்சிடுச்சு. அது ஒரு மைண்டினுடைய இன்விசிபிள் ஈகோ. மனசு வந்து அதை வெளிப்படுத்திக்காம தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கும். ஆனா உண்மையான நிர்விகல்பத்துல, அந்த விகல்பமற்ற மனதின் இடத்துல சாட்சி கூட இல்லை, சாட்சி பொருள் இல்லை. ஏனென்றால் அங்கு இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் இருப்பது இருப்பு மட்டுமே. இதுதான் ரிபு முனிவருடைய ஹைலைட்டட் பாயிண்ட். ரிபு முனிவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் கிளாஸ் எடுக்க மாட்டாரு. ரிபு முனிவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸே கிடையாது. அவர்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். அதாவது நீ இருங்க, நான் எனக்கு வந்து பிசிக்ஸ்னா என்னன்னு தெரியலீங்க அப்படின்னு சொன்னா, போய் பிசிக்ஸ் படிச்சுட்டு வாப்பா, இப்ப இங்க வேலை இல்லைன்றவாரு. கெமிஸ்ட்ரினா என்ன, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வாப்பான்றவாரு. அப்ப ஒரு பிஹெச்டி கிராஜுவேட்டுக்கு நீங்க வந்து வரணும், ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸரா நீங்க மாறணும்னா அந்த மாஸ்டர் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லணும். பிஹெச்டி நம்ம ஜெனரல் எஜுகேஷன்ல வந்து அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஹெட்னு நம்ம மாறும்போது, ஒரு விஷயத்துல நான் ப்ரொஃபஸர் ஆக போறேன்னா நீ எதுல ப்ரொஃபஸர் ஆகிறேன்னு கேட்பாருல்ல. அப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் சொல்லணும். நான் பிசிக்ஸ்ல ப்ரொஃபஸர் ஆகிறேன், சயின்ஸ்ல ப்ரொஃபஸர் ஆகிறேன், அல்லது தமிழ்ல நான் பிஹெச்டி வாங்குறேன்
அல்லது நான் ஆன்மீகத்துல பிஹெச்டி வாங்குறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா நீங்க பிஹெச்டி டிகிரி உங்களுக்கு கொடுப்போம். ஆனா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு காட்டணும், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு A to Z சொல்லுங்கன்ட்டு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல உங்களை ப்ரொஃபஸரா மாத்தக்கூடிய அளவுக்கு அங்க சப்ஜெக்ட் இருக்கும். அது பிஹெச்டி ஜெனரல் எஜுகேஷன்ல. அது மாதிரி இங்க ரிபு முனிவர் கிட்ட வர்றவங்க எல்லாம் யாருன்னா ரிஷிகள் தான் வருவாங்க. சாதாரண குருகுல மாணவர்கள்லாம் ரிபு முனிவர் கிட்ட வர முடியாது. ரிபு முனிவர் கிட்ட வர்றவங்க எல்லாம் யாருன்னா ரிஷிகள். ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி வந்து கொஞ்சம் புரியாம கன்ஃபியூஷன் இருக்கும்போது இவர்கிட்ட வரும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஹைலைட் ஆயிக்கோ, இதுதான் விஷயம். அப்ப நீ என்ன பண்ணணும், எல்லாம் மைண்டோடைய வஞ்சனை, உன்னை மனசு ஏமாத்துது, அப்ப இதை விட்டுடு. அப்ப என்ன பண்ணணும், சாட்சியை விட்டுடுப்பா. அப்ப நீ யாரு, பிரம்மமா இரு, இருப்பா இரு. நீ உன்னை பிரம்மன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோ. நீ பிரம்மனே நினைக்காம பிராமணன் நினைக்கிற. அப்ப நீ பிராமணனுங்கும் போதே நீ மாட்டிக்கிட்ட, உடம்புல மாட்டிக்கிட்ட. அப்புறம் நீ எங்க இருந்து பிரம்மமாக போற? அப்ப பிராமணன்னா அது ஏதோ ஒரு அடையாளம் இல்லையா, ஒரு உடல் அடையாளம், அதுக்கு ஒரு பூணூல் அடையாளம். அப்படி ஏதோ ஒண்ணு நீ இழுத்து போட்டுக்கிட்டு தன்னை பிராமணன் சொன்னாலும் நீ வெளியே வர முடியாது. சரி இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டங்க, நான் பிராமணன்லாம் கிடையாதுங்க, நான் சாட்சின்னு சொன்னாலும் நீ வெளிப்பட முடியாது. ஏன்னா அந்த சாட்சின்னு சொல்றதும் மைண்டே தான். ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயரிய விஷயத்த சொல்றாங்க பாருங்களேன். அந்த மகான்களுடைய நிலைப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டாதான் நீ ஜெயிக்க முடியுங்கிறதையே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை பிடிச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்துல பிடிக்காம நீங்க இங்க இருக்க முடியாதுல்ல. அப்ப ஏதாவது ஒண்ணு பிடிச்சுதான் ஆகணும். அப்ப இங்க கடைசியா என்ன சொல்றாரு, 7வது பாயிண்ட், இது 6வது பாயிண்ட், சாட்சியை விடுன்ட்டாரு. அப்ப நீ எப்படி இருக்கணும், பிரம்மமா இருன்ட்டாரு. அதாவது நீ இருப்பா இரு, அவ்வளவுதான். தனி நான் நீங்க கிடையவே கிடையாதுன்ட்டாரு. 7வது பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த நிலையை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை. 7வதா மனசு எப்படி வஞ்சிக்குதாமா, இப்ப நான் சாட்சியா மாறணும்னு ஒரு ஆசைப்படுறதும் சரி, நான் பிரம்மமா மாறணும்னு ஆசைப்படுறதும் சரி, நீங்க என்ன மாதிரி ஆசைகள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஆசை. இது ஆன்மீகத்திலே இப்படி சொல்றாங்க. அப்புறம் உலகியல் தேவைக்கு நம்ம சொல்லவா வேணும்? நான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓப்பனா கேட்கிறேன், ஆன்மீகத்திலேயே நீங்க உயரிய நிலையை வந்து நான் பிரம்மமாகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலே அது ஃபால்ஸ் நியூஸ். ஏன்னா நீ ஏதோ ஒண்ணு பிடிக்க போகணும்னு ஆசைப்படுறிய, அந்த தேடும் பொருளே நீ தான் அப்படிங்கறதா இங்க நியூஸ். ஆனா நீங்க இந்த நியூஸை விட்டுட்டு ஃபால்ஸ் நியூஸ்குள்ள போயிட்டு நான் பிரம்மமாக போறேன்னு சொல்றதே பெரிய தப்புங்கும் போது, இங்க நிறைய பேர் பிரம்மம் ஆகல, இன்னும் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? உலகத்துல எத்தனை தேவைகள் நமக்கு இருக்கு பாருங்களேன். நம்ம பிரம்மம் ஆகணுங்கிறது அப்புறம் தான் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்முடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகணும். நாளைக்கு காலையில விடிஞ்சா சாப்பிடணும், நம்ம இருக்க இடம் தேவைப்படுது, உடுக்க உடை தேவைப்படுது, உண்ண உணவு தேவைப்படுது. அப்ப அத்தியாவசிய தேவைகளுக்காகவே நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இது போன்ற உயரிய விஷயத்துக்குள்ள வந்து நான் பிரம்மமாக போறேன் அப்படின்னு சொல்றதே மைண்டினுடைய ஏமாற்று வேலைங்க. இதை வெளிப்படையா நீங்க ஒத்துதான் ஆகணும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதே புரியாம நான் பிரம்மமாக போறேன்ட்டு அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து உங்களையும் மட்டும் ஏமாத்தாம ஆசிரியர்களையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்க கூடாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்கறவங்க வந்து முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள எல்லாம் வந்து ரிஷிமார்களும் குருமார்களும் கிளாஸ் எடுப்பாங்க. அப்ப நீங்க எதனா புரியாம வந்து வாழ்க்கையில வந்து உங்களை ஏமாத்திக்கிறது இல்லாம பக்கத்துல இருக்கிறவனையும் சேர்த்து ஏமாத்திக்கிட்டு எதிர்ல இருக்கிறவனையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்க கூடாது. அதாவது டைரக்டா வரணும். அப்ப இங்க 7வது மனதினுடைய வஞ்சனை என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற 7வது வஞ்சனை, நான் இந்த நிலையை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசைன்ட்டார் பாருங்க. ஆசைங்கிறது என்னன்னா, நீங்க எதை பிடிச்சாலும் ஆசை தானே. ஆசை அருமின் ஈசனோடாகினும் ஆசை அருமின்ங்கிற திருமந்திரத்தையே நாம இங்க எடுத்துக்கிட்டா கூட, நான் கடவுளை அடைய வேண்டும் என்ற ஆசை, நான் பிரம்மமாக வேண்டும் என்ற ஆசையே ஆசை. இது மனதின் மிக மிக நுண்ணிய வஞ்சனை. ரிபுமுனிவர் சொல்றாரு, இது நான் சொல்றல, ரிபுமுனிவர் சொல்றாரு. அப்ப மனசு எப்படி உங்களை ஏமாத்துது பாருங்களேன். மிக நுண்ணியதான அந்த வஞ்சனை வந்து தன்னை பிரம்மமாக போறேன்னு சொல்றதே ஒரு பெரிய ஏமாற்று வேலைங்கும் போது, நீங்க இந்த உலகத்துல அதை பண்றேன் இதை பண்றேன், தங்கம் பண்றேன், கோல்டு பண்றேன், வெள்ளி பண்றேன், ஏதோ ஒண்ணு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சாட்சிங்கிற பாவனை தெரியாம சாட்சிங்கிறதையும் கடந்து வந்து பிரம்மங்கிற நிலையில இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகமே இல்லை. இங்க அடையறதுக்கு ஒன்றும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் ஆத்ம நிலை, அறிவு நிலை, பிரம்ம நிலை, உயரிய நிலை, உன்னத நிலை. ஆனா அந்த நிலையை ஒருத்தன் அட்டைன் பண்ண மறு வினாடி அவனுக்கு உடலும் இல்லை, உலகமும் இல்லை, உறவும் இல்லை. ஆனா அவனிடத்தில் மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு அது எல்லாம் இருக்கும். ஏன்னா இங்க ஞானிகள் நிலையில் நின்று பார்க்கணும். அது யாரை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம், ரமண மகரிஷியே எடுத்துக்கங்க. வேற யாரையும் நம்ம காட்டுறதுக்கு தேர்ட் பார்ட்டி எல்லாம் இங்க ஒருத்தர் இல்ல.
இவர் மாதிரி இருங்களா, அவர் மாதிரி இருக்குன்னு ஒரு மேனரிசம் காட்டுறதுக்கோ இல்ல ஒரு மாடல் காட்டுறதுக்கோ இங்க யாரை நம்ம காட்ட முடியும்? நம்ம முன்னாடி வாழ்ந்து மறைந்த அனுபவத்துல இருந்த ஒரு சராசரி மனிதனை பாருங்க. நான் ஏன் ரமண மகரிஷியை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, எந்த ஒரு ஆன்மீக வேஷம் இல்ல பாருங்களேன். இப்ப வேஷம் போட்டவங்களை நீங்க அவமானப்படுத்தினா கூட ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க யோகா மாஸ்டர் மாதிரி வேஷம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரணும்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு அவரு. அல்லது நீ சாமியார்னா அப்படி ஜடாமுடி விட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய தாடி நெஞ்சு கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா தான் நீ ஒரு சாமியாருங்கிற ஒரு கெட்டப் கொடுக்கணும், அப்படி சிலர் எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் சில குரூப் என்ன பண்ணுது, நீங்க நம்ம குழுவுல எல்லாம் சேரணும்னாங்க நீங்க குடுமியும் கண்டிப்பா போட்டுக்கணும், நீங்க சாதா ஹேர் கட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க முடியை வளர்த்தி பின்னாடி குடுமி கட்டிக்கிட்டு வந்தா தான் நீங்க எங்க குரூப்ல இருக்க முடியும்னு ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கு. அப்ப இது மாதிரி ஏதேனும் ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரியாதவன் தான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். இங்க உயர்நிலை பரிமாணம் அப்படிங்கிறது அறிவினிடத்துல என்னப்பா அடையாளம் இருக்கு? அறிவு மட்டும்தான் இருக்கு, இருப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த இருப்பினிடத்துல என்ன இருக்கு? நிர்விகல்பமா இருக்கு. அதுல இடத்துல ஒரு விகல்பமும் இல்ல. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாச அறிவாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க அடைவதற்கு இரண்டாவது பொருள் ஒன்று இல்லவே இல்லை. இரண்டாவதாக ஒரு பொருளை நான் அடைகின்றேன் என்று நீங்க எப்ப நினைச்சாலும் நீங்க ஆன்மீகத்துக்கு தகுதியானவர் இல்லை. ஏன்னா இந்த உயர் பரிமாண அறிவு அப்படித்தான் பேசுது. இந்த ரிபு முனிவர் அப்படித்தான் பேசுறாரு. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னா, சும்மா நிகழ்வுல பயணம் பண்ணணும். அதாவது உண்மையான சாட்சி நிலை என்ன அப்படின்னா, உண்மையான அறிவு நிலை என்ன, உண்மையான பிரம்ம நிலை என்ன அப்படின்னா, வெற்று பார்வை. இந்த உலகம்ங்கிறது உண்மையில் கிடையாது. இது சினிமா படம், திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு, அது ஓடட்டும். அது இந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட படம், வெள்ளை திரையாகிய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட படம். அதுல என்ன சீன் வந்தாலும் போனாலும் எனக்கு அதுல பாதிப்பே கிடையாது. அது சம்பந்தப்படாம நான் அந்த திரையா இருந்துட்டு இருக்கிறேன். அப்ப எப்படிங்க இந்த உடலுக்கான ஜீவிதம், இந்த உடலுக்கான வாழ்க்கை எதுவுமே நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லாம் தானா வரும். உங்களுக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். அந்த நிலை உங்களால அட்டைன் பண்ண முடிஞ்சிட்டா நீங்க ஆன்மீகத்துல ஜெயிச்சிருவீங்க. அடுத்த நாளைக்கு என்ன பண்றதுங்கிற கவலை உங்க மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க ஆன்மீகத்துல முன்னேறவே இல்லை. இன்னும் ஏதோ எதிர்பார்க்கறீங்க, இன்னும் ஏதோ அடைய பாக்குறீங்க. அதுக்கு காரணமா வேணா இந்த ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வேணா நான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ள வர்றது எதுக்கு வராங்கன்னா, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அங்க நிறைய அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மூலமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்புல ஆன்மீகத்துக்குள்ள வராங்க. அதனால ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தர் சந்தனம் விற்கிற, சோப்பு விற்கிறன்னு வந்தா கூட போதும். இப்ப நீங்க ஒரு சோப்பு பிசினஸே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போந்துட்டீங்கன்னா போதும், 5000 சோப்பு 10,000 சோப்பு ஈஸியா வித்துடலாம். ஏதேனும் ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்குள்ள போய் பூந்துக்குங்களேன், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேளுங்களேன். எங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு 5000 பேர் இருக்காங்கம்பாங்க. அப்ப அந்த 5000 பேரையும் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க எந்த ப்ராடக்ட்டை வேணா மார்க்கெட் பண்ணலாம். அப்ப அது நீங்க புத்தகம் எழுதுறவளா இருக்கலாம், நீங்க சோப்பு தயார் பண்றவளா இருக்கலாம், சீப்பு தயார் பண்றவனா இருக்கலாம். சோ இது மாதிரி ஏதேனும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுவதற்கு வேணா ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனா உண்மையா ஆன்மீகத்தை நீங்க அனுபவமாக்க, இறை அனுபவத்துக்கு போறதுக்கு இது மாதிரி எல்லாம் ஆன்மீகம் உங்களுக்கு உபயோகப்படாது. ஏன்னா உண்மையா தேடுறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இங்க சொல்ற டாபிக் எல்லாம் யாருன்னா, உண்மையா தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அனுபவமாக்க வேண்டும் தேடுறவங்களுக்கு நான் பேசுற டாபிக்கே தவிர, சும்மா ஆன்மீகம்ங்கிற வேடத்துக்காக பேசக்கூடிய விஷயத்தையே நம்ம இங்க பேசவே முடியாது. அப்ப இங்க என்ன சொல்றாரு, மனதின் கடைசி 7வது வஞ்சனை, நான் இந்த நிலையை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை. அது நீங்க ஆன்மீகமா இருக்கட்டும், உலகியலா இருக்கட்டும், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய சுய விருப்பத்துல விட்டுறேன். நீங்க பிரம்மமாகணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க அடைய மாட்டீங்க, நீங்க பொருளாதாரத்தை அடைய ஆசைப்பட்டாலும் நீங்க அடைய மாட்டீங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு ஃபிட் ஆகாத விஷயம் அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப உண்மையிலே என்னதான் நடக்கணும்? இது மனதின் மிக நுண்ணிய வஞ்சனை. அப்ப இந்த நிர்விகல்பம் வந்த உடனே மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இதை பிடித்துக் கொள்ள வேண்டும், இது போய்விடக் கூடாது, இதுவே பிடியிலிருந்து மனம் தப்பித்துக் கொண்டு அந்த மாயையை பற்ற ஆரம்பிக்கிறது அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப உண்மையான நிஜம் என்ன அப்படின்னா, இங்க ரிபமுனிவர் என்ன கடைசி நமக்கு புரிய வைக்கிறார், நிஜம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார்னா, இங்கு பிடிக்க வேண்டிய நிலை இல்லவே இல்லை. ஏனென்றால் நீயே அந்த நிலை. அப்ப இங்க பிடிப்பதுங்கிறது எதுங்க? மனசு. ஆனா இருப்பதுங்கிறது எதுங்க? ஆத்மா. அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை நீங்க விசாரணை பண்ணி விவேகத்தினால விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது,
இருப்பு மட்டும்தான் இருக்கிறது, அது பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, அவ்வளவுதான். பிரம்மம் சத்தியம், முடிச்சிடுச்சு வேதம். அப்புறம் ஜகத்துங்க மித்தியா, வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்ப வெறும் தோற்றத்துல நீங்க என்னத்தங்க பண்ண முடியும்? வெறும் தோற்றத்துல போய் நீங்க என்ன செய்ய முடியும்? இது புரியவே இல்லை நிறைய பேருக்கு. நான் ஏதோ பண்ண போறேன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது பூரா மைண்டினுடைய ஈகோங்கிறதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வெறும் திரைப்படம், தோற்றம், அந்த தோற்றத்துல வெறும் காணல் நீர். எப்படி வேணா புரிஞ்சுக்க, உங்களுக்கு எப்படி எல்லாம் மைண்டுக்கு புரிய முடியுமோ புரிஞ்சுக்குங்க. வெறும் காணல் நீர். அந்த காணல் நீர்ல போய் நீங்க என்னத்தை செய்ய முடியும்? நம்புறீங்க உண்மைன்ட்டு. அது மாதிரி இந்த உலகம் என்பது காணல் நீர் போன்றது, வெறும் தோற்ற மாயை, ஜெகத் மித்தியாங்கிடுது. அப்ப இந்த 7 வஞ்சனைகளை நீங்க அடையாளம் கண்டுட்டா என்னங்க நடக்கும்? இப்ப இந்த மாதிரி பாதையில நான் பயணிக்கிறேங்க. நீங்க சொன்ன மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்துட்டேன், ரிபுகீதையை படிச்சுட்டேன், அஷ்டாவகர கீதை படிச்சுட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டேன். அப்ப எனக்கு இந்த 7 வஞ்சனைகள், மனதினுடைய வஞ்சனைகள் எனக்கு புரியுதுங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம் சொல்றாரு. இந்த 7 வஞ்சனைகளை புரிந்து கொண்டு தன்னை அந்த ஆத்மஸ்வரூபத்தில நிலைநிறுத்தி கொண்டவனுக்கு என்ன நடக்கும்னா, மனம் புழுங்காது, மனசு எதுலையுமே மாட்டாது. அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், நான் அதை செஞ்சு சாதிக்க போறேன், இதை செஞ்சு சாதிக்க போறேன், எதையுமே செய்யாது. ஏன்னா செய்வதற்கு ஒருத்தன் இல்லவே இல்லை. நிகழ்வுல தானா நடந்துகிட்டு இருக்கும் படம். நம்ம நிறைய பேருக்கு நம்ம அதெல்லாம் எளிமையா புரிய வைக்கணும், ஆனா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி புரிய வைப்போம்னா, ஒரு வீட்டின் தலைவன் இருக்கிறான், அந்த தலைவன் வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், நான் போய் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வந்தாங்க, மாசம் 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த இஎம்ஐ கட்டுறேன், அந்த பேங்க் லோன் கட்டுறேன், அப்புறம் இந்த வீட்டு வாடகை கொடுக்குறேன், என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுறேன், என் குடும்பத்துக்கே சாப்பாடு போடுறேன், என் குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆயிரம் விஷயத்த அவன் சொல்றான். அந்த குடும்ப தலைவன் சொல்றான், நான் மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுனால இப்படி நான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்றான்னு வச்சுக்கீங்களேன். ஒரு நாள் அந்த குடும்ப தலைவன் விபத்துல இறந்து போயிட்டான். அதே குடும்ப தலைவன் வண்டியில போகும்போது அடிபட்டு இறந்துட்டான். மறுநாள் இருந்து அந்த குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா வரப்போறது இல்ல. ஏன்னா அவனுடைய வருமானம் 1 லட்ச ரூபா நின்று போச்சு இல்ல அந்த குடும்பத்துக்கு. அப்ப அதனால அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பிச்சைக்காரனா மாறிடுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க, பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. அப்படியெல்லாம் யாருமே பிச்சைக்காரனா மாற மாட்டாங்க. அவங்களுக்கான பாதை திறக்கும். அடுத்த லெவல் என்ன நடக்கணும், என்ன ஆகணும், யார் உதவணும், எல்லாமே இயற்கை வழி நடத்தும். அந்த வீட்டுக்காரன் வந்து நான் செஞ்சதுனால தான் இந்த குடும்பமே காப்பாத்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறது அவனுடைய தனிப்பட்ட ஈகோ. ஆனா அது மாதிரி வீட்டுல அவங்கவுங்க ஆயிரம் ஈகோ, தனிப்பட்ட ஈகோ வச்சிருக்கலாம். ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க. அதான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன், அமேசான் ஃபாரஸ்ட்ல மரம் எல்லாம் தானா வளருது, அங்கெல்லாம் தானா தண்ணி கிடைக்குது, தானா மழை வந்துகிட்டு இருக்கு, தானா மரம் தானா வளருது. ஆனா நான் எங்க வீட்டு முன்னாடி ஒரு ரோஜா செடி வச்சேன், ஆனா வாடி போய் செத்து போச்சு செடி. அப்ப என்ன காரணங்க? இது என்னுடைய ஈகோல வச்ச செடி. ஆனா இயற்கை தன்னுடைய நீதிக்குள்ள வச்ச பெரிய பெரிய மரங்கள் கூட சாவது கிடையாது. அப்ப இயற்கையினுடைய நீதிக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படிங்கிற பழமொழியை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிகழ்வுல பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருமோ வரும், போறது போகும். நீங்க அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றதே கிடையாது, அது படம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை மட்டும் பண்ணுங்க. அந்த ரோல் படி உங்க வாழ்க்கை நடக்கும். அது அழகா நடக்கும். உங்களுக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். வருவதை ஏத்துக்குங்க, போறதை ஏத்துக்குங்க. நான் மாத்த போறேன் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பாதையில வெற்றி பெற முடியாது. அப்ப அதை இங்க 7 வஞ்சனைகளை அடையாளம் காணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் பொழுங்காது. ஃபர்ஸ்ட் நான் என்ற தனி உணர்வு தளர்ந்து விடும், நான்ங்கிற ஈகோ காணாம போயிடும். அப்புறம் அமைதி தானாகவே வரும். நீங்க அமைதியெல்லாம் தேடி போக வேண்டாம். ஏதோ நான் அமைதியா இருக்க போறேங்க, இருங்க இங்க இருந்து சிம்லா போய் அங்க அப்படியே அமைதியா உட்காரலாமா, இருங்க ஊட்டி போயிட்டு வர்றேன், இல்ல நான் இமயமலை கிட்ட போனா கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமான்னு நினைக்கிறதெல்லாம் மைண்டு. எங்க போனாலும் அமைதி வராது. ஏன்னா அமைதி தானா உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய சுயம். அது நீங்க வெளியிருந்து அடையக்கூடிய விஷயம் இல்லை. நீங்க ஏதோ இமயமலை போயிட்டு அமைதி ஆயிடுவேன், ரிஷிகேஷ் போயிட்டு அமைதி ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேடினீங்கன்னா அப்படியெல்லாம் அமைதி அடைய முடியாது. அமைதி உங்களுடைய சொரூபம், உங்களுடைய இயல்பு, அது தன்னிச்சையாக எழும் என்கிறார் ரிபுமுனிவர். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, மனதின் இந்த 7 வஞ்சனைகளை அடையாளம் காணுகின்ற பொழுது அமைதி தன்னிச்சையாக எழுகின்றது. உலகம் சுமையாக தோன்றாது. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, இந்த உலகம் சுமையாக தோன்றாது. ஏனென்றால் அனுபவிப்பவன் இருக்க மாட்டான். இந்த உலகத்தை நான் இப்படி அனுபவிக்கிறேங்க, சுகமா அனுபவிக்கிறேங்க, நான் துக்கமா அனுபவிக்கிறேங்க அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தன் அனுபவிப்பவன் இல்லை. ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த உடலும் மனசும் நான் சொல்லிக்கிட்டு இருந்த ஈகோ வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஈகோ வந்து அழிஞ்சு போச்சு. அப்ப உண்மை என்ன இருக்கும் அங்க?
ஈகோ அழிஞ்சு போச்சுன்னா அங்க என்ன, மனசு அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஈகோ அழிஞ்சு போச்சுன்னா ஈகோ தான் மைண்ட். அப்ப மனசு அழிஞ்சு போன உடனே அங்க என்ன இருக்கும், உண்மையான சுயம் பிரகாசம் இருக்கும். அந்த சுயம் பிரகாசம் தான் நான் தானாக வெளிப்படும். அதுதான் சுய அறிவு. அப்ப அந்த சுய அறிவு தான் உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய சோர்ஸ். அந்த நிலை உங்களுக்கு வெளிப்படும் போது நிர்விகல்ப நிலை தானாக நடக்கும். ஏன் நிர்விகல்ப நிலை தானாக நடக்கும்? நீங்க முயற்சி செய்யக்கூடாது. நீங்க முயற்சி செய்யறதெல்லாம் மனதனுடைய முயற்சி. நீங்க ஏதோ நான் நிர்விகல்ப நிலையை அடைய போறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் அது உங்களுடைய சுய முயற்சியை தவிர அது நிகழ்வில் நடக்கிற விஷயம் கிடையாது. அது பயிற்சியில வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய சுயமா இருக்கிறதுனால நீங்க பயிற்சியினால் எப்படிங்க அடைய முடியும்? அது நடக்கவே நடக்காது. அதுதான் நம்ம நிறைய உதாரணங்களா சொல்லிட்டோம். உங்க கழுத்திலே போட்டுக்கிட்டு இருக்கிற வைர நெக்லஸை வெளியே தேடி எப்படிங்க அடைய முடியும்? அது உங்க கழுத்திலேயே இருக்கு. ஆனா நீங்க ஊர் புறா தேடுறீங்க, வீடு புறா தேடுறீங்க, எப்படி கிடைக்கும்? உங்க கழுத்துல இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு வெளியே அது கிடைக்க போறது இல்ல. அது மாதிரி உங்களுடைய சுயமான நிர்விகல்ப நிலைய, உங்க சுயமான அமைதியை, உங்க சுயமான ஆனந்தத்தை நீங்க வெளியே தேடி எப்படிங்க அடைய முடியும்? அடையவே முடியாது. அது நீங்க எப்படி வேணா தேடுங்க, பொருளாதாரமா தேடுங்க, இல்ல பிரம்மமா தேடுங்க, அடையவே முடியாது. ஏனென்றால் தேடும் பொருள் நீயே. நீ பொருளாக தேடினாலும் நீதான், பிரம்மமா தேடினாலும் நீதான். ஏன்னா நீ எதையெல்லாம் விடுறியோ அப்ப நீ அதுவாக மாறப்போற. அதுக்குத்தான் நம்ம உதாரணம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? நீங்க பணத்தை துரத்துனீங்கன்னா நீங்க துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பணத்தை பிடிக்கவே முடியாது. நீங்க பணத்தை துரத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா பணம் உங்களை துரத்தும். உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் பணம். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வரும். ஏன்னா அதுக்கு நிழல் ஓமானம் நம்ம கொடுப்போம். இப்ப நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்க முன்னாடி ஒரு நிழல் இருக்கு. அந்த நிழல்ல உங்க தலை நீண்டுகிட்டு அப்படியே தூரமா பெரிய நிழல் தெரியுது. இப்ப நீங்க 6 அடி இருக்கீங்கன்னா அந்த நிழல் 8 அடி தெரியும். உடனே நீங்க இருந்து ஜம்ப் பண்ணி இருங்க, அந்த தலையை மிதிக்கிறேன்ட்டு அந்த நிழல் நீங்க தொட்டு மிதிக்க பாத்தீங்கன்னா மிதிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு அடி ஜம்ப் பண்ண உடனே அந்த நிழல் அந்த பக்கம் போயிடும், 2 அடி தள்ளி அங்க போயிடும். திருப்பி நீங்க ஜம்ப் பண்ணி பாருங்களேன், இன்னும் 2 அடி தள்ளி போயிடும். அப்ப நீங்க ஒரு நாளும் உங்களுடைய நிழல் தலையை மிதிக்கவே முடியாது. அப்ப நீங்க என்னதான் பண்ணலாம்? போடாப்பா அப்படின்னு திரும்பி நடங்க. திரும்பி நடந்த மறுவினாடி அந்த நிழல் உங்க பின்னாடியே வரும். நீங்க மிதிக்கவே வேண்டாம், உங்க கூடவே வரும். நீங்க ஒண்ணு அதை கூப்பிட்டே போய்க்கலாம். அது வேண்டாம் நீங்க உதறவே வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அதை பிடிக்கிறேன் முயற்சி எடுக்கும்போது பிடிக்கவே முடியாது. அது மாதிரி இங்க இயற்கை எப்படி கொடுக்குதுன்னா, நீங்க எதெல்லாம் வேண்டான்னு விடுறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. நீங்க எதெல்லாம் வேணும்னு பிடிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடுங்க. இவ்வளவுதான் விஷயங்க. இது புரிஞ்சுக்கங்களேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க, பணமா எடுத்துக்கங்க, அன்பா எடுத்துக்கங்க, உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு விருப்பமான விஷயம் உணவா எடுத்துக்கங்க. இப்ப ஒருத்தன் எனக்கு அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், உணவே கிடைக்காதுங்க. அட போட, எனக்கு உணவு கிடைச்சா கிடைக்காட்டு போது, கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான் பாருங்க, அப்ப அவனுக்கு எல்லா உணவும் கிடைக்கும். அப்பதான் அறுசுவை உணவு கிடைக்கும். அது மாதிரி பணம்னு ஓடுறவனுக்கு பணம் கிடைக்காது. அப்ப இதுக்கு என்ன சீக்ரெட் என்ன தெரியுமா? எளிமையான பழமொழி என்ன தெரியுமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எவ்வளவு அருமையா மகான்கள் சொல்லியிருக்காங்க. போதும் என்ற மனசு, யாருக்கு மனசுக்கு போதும்டாப்பா எனக்கு இன்னும் ஒண்ணு அடையறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பொன் செய்யும் மருந்துங்க. அது இருக்கிறதுல வேல்யூபிள் திங்ஸ். பொன் செய்யறான்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. கோல்டு பண்ண போறேன்னு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கல, பிடிக்கவே முடியாது, பொன் செய்யவே முடியாது. ஏன்னா தட் இஸ் நாட் எ பிராக்டிக்கல் கோல்டு, இன்னர் கோல்டு உள்ள பிடிக்கணும். அதை சூட்சமா மகான்கள் சொல்லி வைக்கிறாங்க. ஆனா இந்த மனசு என்ன பண்ணும்னா ஏமாற்று ஆட்கள் கிட்ட போய் மாட்டிக்கும். இதுதான் மனதனுடைய அறியாமை, இக்னரன்ஸ் சொல்றோம். ஏன்னா மனதுக்கு தெளிவே கிடையாது, புரிதலே கிடையாது. எடுப்பார் கைப்பிள்ளை. ஏன் ஒண்ணு சொன்னா நம்பும், அவன் ஒண்ணு சொன்னா நம்பும். அது ஏமாற்றவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறவன் இருக்கத்தான் செய்வான். அது யார் பொறுப்பு? நான் கூட இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்கலாம். அதுக்குன்னு 10 பேர் ஏமாத்துறவன் தான் நானும் ஏமாத்தலாம். அதனால நான் என் வாழ்க்கையை தற்காலிகமா வாழ்ந்துக்கலாம். ஆனா ஒன்னும் கொண்டு போக முடியாது. கோல்டு பண்ணவன் கோல்டு கொண்டு போனானா வாழ்க்கையே கடைசியா ஒண்ணும் இல்லாம போயிடும். அவங்களுடைய வாரிசுகள் சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? ஒன்னும் வாழ முடியாது. ஏன்னா அவன் கோல்டு பண்ண தெரிஞ்சவன் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற தெரியாதவன் எப்படி இன்னொருத்தனை காப்பாத்துவான்? தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான கோல்டே செஞ்சு வைக்காதவன் இன்னொருத்தனுடைய குடும்பத்துக்கு எப்படிங்க கோல்டு செஞ்சு கொடுப்பான்? தட் இஸ் நாட் பாசிபிள் இன் பிராக்டிக்கல் லைஃப். சோ அதனால புரிஞ்சு வாழ கத்துக்குங்க, ஏமாந்து போகாதீங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். இங்க நமக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. நீங்க தேடும் புதையல் வெளியே இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அத்தனையும் கொடுக்கின்ற அக்ஷய பாத்திரம். அது அத்தனையும் கொடுக்கின்ற அக்ஷய பாத்திரம். அப்ப அது உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க வெளியே ஏதோ தேடுறேன்னா பிடிக்கவே முடியாது.
சும்மா இரு. இதுதான் இங்க நிர்விகல்ப சமாதி. இத ரிபுமுனிவர் அடுத்த டாபிக்ல பேச போறாரு. அதுக்கு பேர் என்னன்னா நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி. எந்த பிரயத்தனம் எடுக்காம எப்படிங்க அடையிறது? அதுக்கான அருமையான ரகசிய உத்திகள் இருக்கு. அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.